தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே சிறப்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத ஆரம்பிக்கக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் தாமே அனைத்து மாணவ செல்வங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நிறைவான ஞானத்தை நினைவாற்றலை அவர்களுக்கு கொடுத்து தாங்கள் படித்ததை நன்முறையில் தேர்விலே எழுதி நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற இறைவன் அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக பொழிந்தருளும்படியாக அனைத்து மாணவ மாணவியர்களையும் இந்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக அவர்களுக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 4 முதல் 11 முடிய. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழிதவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில்
யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதையும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதையும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பற்றோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்று உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மகா அலெக்சாண்டர் மன்னனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை சாலை ஓரமாக மன்னன் தன்னுடைய அமைச்சர்களோடு படை வீரர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே
ஏவல் கேட்டுக்கொண்டிருந்த, தர்மம் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அங்கே இருந்து மன்னனிடம் ஏதாவது மன்னன் கொடுப்பாரா என்கின்ற அந்த ஒரு ஆவலிலே தன்னுடைய கரங்களை மன்னா என்று மன்னனை நோக்கி நீட்டினார். அப்பொழுது மன்னன் தன்னுடைய பையிலிருந்து கொஞ்சம் தங்க காசுகளை எடுத்து தன்னிடம் இரவல் வேண்டி இருந்த அந்த மனிதனுடைய தட்டிலை போட்டார். அதை பார்த்த மன்னனுடைய அமைச்சர்களில் ஒருவர் மன்னனை பார்த்து, மன்னா, நீர் ஒரு செப்பு காசு போட்டாலே அது அந்த மனிதனுக்கு போதுமானதாக இருந்திருக்குமே, இவனுக்கு நீங்கள் இந்த தங்க காசை போட வேண்டியதன் அவசியம் என்ன என்று அந்த அமைச்சன் மன்னனிடத்தில் கேட்ட பொழுது மன்னன் அமைச்சரை பார்த்து சொல்லுவார், அமைச்சரே, நீர் சொல்லுவது சரிதான், செப்பு காசு அவனுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்திருக்கும், நான் அதனை கருத்தில் கொண்டு போடவில்லை. இந்த தங்க காசு என்னுடைய நன்மைத்தனத்தின் அடையாளமாக இருக்கின்றது. மன்னன் அலெக்சாண்டர் என்று சொன்னான், அவன் இப்படிப்பட்ட நன்மைத்தனத்தின் ஊற்றாக இருக்கிறான் என்பதை அவன் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் நான் அவனுடைய தேவைக்காக அல்ல, என்னுடைய நன்மைத்தனத்தின் வெளிப்பாடாக நான் இதனை அவனுக்கு கொடுத்தேன் என்று அந்த மன்னன் பதில் சொன்னானாம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம்? மற்றவர்கள் நமக்கு என்ன தருகிறார்கள் என்பதை பொறுத்து நாம் அவர்களுக்கு பதிலாக கொடுக்கிறோம். உதாரணத்திற்கு, ஒரு திருமண நிகழ்விற்கு செல்கின்றோம், அங்கே நாம் 500 ரூபாய் மொய் வைக்கின்றோம். அடுத்ததாக நாளை அவர்களுடைய இல்லம், அவர்கள் நம்முடைய இல்லை திருமண நிகழ்விற்கு அல்லது மற்ற ஏதோ ஒரு நிகழ்விற்கு வருகின்ற பொழுது மொய் நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க, 500 எழுதியிருக்கிறாங்க, அப்போ நம்மளும் 500 எழுதணும் என்று அவர்கள் எழுதுவார்கள். இதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு அவ்வாறு செய்கிறோம், மற்றவர்கள் நமக்கு அவ்வாறு செய்கிறார்கள். இவ்வாறு மனிதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதற்கு நாம் என்ன பதில் மொழி கொடுக்கலாம் என்கின்ற விதத்தில் நம்முடைய கொடுத்தல் அமைந்திருக்கிறது. இங்கே நன்மைத்தனத்திற்கும் இடமில்லை, தாராள குணத்திற்கும் இடமில்லை. ஆண்டவர் இப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய கொடுத்தல் நம்முடைய நன்மைத்தனத்தின் அடையாளமாக, நம்முடைய தாராள குணத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று அருமையாக ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கின்றார். நாம் எந்த அளவிற்கு கொடுக்கோமோ அதைவிட மிகுதியாக நமக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள் என்று அன்றைய இஸ்ரேல் சமூகத்தில் நிலவிய அந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நம்முடைய கண் முன்பாக சுட்டி காட்டுகின்றார். அன்றைய காலகட்டத்தில் அந்த இஸ்ரேல் சமூகத்தில் அங்கே மார்க்கெட்டிலே விவசாயிகள் அல்லது வியாபாரிகள் தானியங்களை விற்று கொண்டிருப்பார்கள். குவியல் குவியலாக தானியங்களை வைத்து அங்கு வரக்கூடிய நபர்களிடம் அவற்றை விற்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது வாங்கக்கூடிய மனிதர்கள் அந்த வியாபாரிகளிடத்திலே பேரம் பேசுவார்களாம். இதை இவ்வளவுக்கு தாருங்கள், இவ்வளவுக்கு தாருங்கள் என்று பேரம் பேசி ஒரு முடிவுக்கு வருவார்களாம். அவ்வாறு முடிவுக்கு வந்த பிற்பாடு அந்த வாங்குபவருக்கு தேவையான அந்த தானியத்தை வியாபாரி அவருக்கு அளந்து கொடுப்பார். எப்படி அளந்து கொடுப்பாராம்? அளக்கக்கூடிய அந்த அளவையிலே முதலிலே அந்த வியாபாரி அந்த நபருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் அந்த தானியத்தை கொட்டுவார். அந்த பாத்திரம் நிரம்ப கொட்டிவிட்டு அதனை உள்ளே அழுத்தி வைப்பாராம். அந்த தானியத்தை வாங்குபவருடைய கையில் இருந்த அந்த பாத்திரத்தில் அழுத்தி உள்ளே வைப்பாராம். மீண்டுமாக கொஞ்சம் தானியங்களை அந்த பாத்திரம் மட்டும் நிரப்பி விடுவார். அதற்கு பிற்பாடு என்ன செய்வாராம்? அந்த பாத்திரத்தை வாங்கி நன்றாக குலுக்குவாராம். இதனால் தானியம் கீழே இறங்கிவிடும். இன்னும் கூடுதலாக தானியத்தை அந்த வியாபாரியால் வாங்குபவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் நிரப்ப முடியும்.
அவ்வாறு நிரம்பி வந்த பிறகு மீண்டுமாக கூடுதலாக தானியத்தை போட்டு அந்த பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு இந்த வியாபாரி அந்த வாங்குபவருடைய அந்த மனம் நிறையக்கூடிய அளவிற்கு தானியங்களை கொடுத்து அனுப்புவார்களாம். இதுதான் அன்றைய இஸ்ரேல் சமூகத்திலே நிலவிய ஒரு நடைமுறையாக இருந்தது. இப்பொழுது நம்முடைய உலகியல் நடைமுறையை, சமூக நடைமுறையை பார்த்தோம் என்று சொன்னால், எந்த அளவிற்கு குறைவாக பொருட்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு குறைவாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் பலரும் தானியங்களையோ பொருட்களையோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு மக்களே, இதனை முன்னிறுத்தி ஆண்டவர் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நிறைவு மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அருமையான சிந்தனையை நமக்கு தருகின்றார். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் 2வது திருமடலிலே 9வது அதிகாரம் 6-7 இறை வசனங்களிலே அருமையாக சொல்லுவார். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். யாரும் கட்டாயத்தினாலோ மன வருத்தத்தினாலோ கொடுக்க வேண்டாம், தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர் கடவுளின் அன்புக்கு உரியவர் என்று சொல்லுவார். அன்பு மக்களே, நம்மிடத்திலே அப்படிப்பட்ட அந்த நிறைவு மனப்பான்மை இருக்கிறதா? மற்றவர்களுடைய செய்கைகளை வைத்து அதற்கான பதில் மொழியாக நம்முடைய கொடுத்தல் இருக்கின்றதா, அல்லது நம்முடைய நன்மைத்தனத்தின் தாராள குணத்தின் வெளிப்பாடாக நம்முடைய கொடுத்தல் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு தாராள மனதை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு நம்மை வந்தடையும். எனவே அந்த நன்மைத்தனத்தை நாம் நம்முடையதாக்கிக் கொள்ள நம்முடைய வாழ்விலே தாராள மனம் கொண்டு மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிதனை செய்யக்கூடிய மக்களாக வாழக்கூடிய வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருளும். விண்ணகமாறை நிகழ்வுகளுக்கு ஊழியம் புரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் இவர் வார்த்தை மட்டும் சொல்லினதும் எனது ஆன்மா நலமடையும்.
மக்களே, நாளை நம்முடைய பங்கின் 2 தொடக்கப்பள்ளி மாணவர்களையும் அழைத்து கொண்டு கல்வி சுற்றுலா செல்லுகின்றோம். எனவே நாளைய தினம் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவு எங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதாக. அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை உரிமையாளர்கள் ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.